நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது காஃபி டேபிள் டாக்ஸோட ஒரு பெரிய எய்ம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம மதர் ஸ்பர்ஷ் பற்றி பார்க்கலாம். மதர் ஸ்பர்ஷ் வந்து ஒரு வெல் நோன் பேபி கேர் பிராண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இப்போ ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரேஞ்சஸ் ஃபார் உமன் அண்ட் மதர்ஸும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம வந்து அவங்களோட ஹேர் கேர் ரேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹேர் கேர் ரேஞ்சில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இது யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும், இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 35% டிஸ்கவுண்ட் கோடுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். அண்ட் நான் தான் உங்கள் உமா. இந்த ஹேர் கேர் ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட 30-in-1 ஹர்ப் ஆயில் பற்றி சொல்லணும். இது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மெல். இதில் கொஞ்சம் சாண்டல்வுட்டும் கலந்துருக்காங்க. ஸோ அதோடு சேர்ந்து 30 டிஃப்ரெண்ட் ஹர்ப்ஸ் ஃபார் ஹேர் க்ரோத்தும் சேர்த்துருக்காங்க. இதனால இது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மெல் வந்து இதில் இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து பொதுவாக இது நல்லா வார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவேன். டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உரகமி, நீம், துளசி இந்த மாதிரியான நிறைய 30 டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இதனால் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்கேல்ப்பும் வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மெல் இருக்குது. அண்ட் ஆடட் டு தேட் ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த துஷ்முல் ஹேர் லெப் அதான் பார்க்க போகிறோம். இந்த துஷ்முல் ஹேர் லெப் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சீயக்கா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஹேர் பேக்ஸ், இந்த மாதிரியான ஹேர் பேக்ஸ் போடும்போது தலையில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணால் கூட அது போகாது, கொஞ்சம் அப்படியே செடிமெண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொஞ்சம் ஏரியாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகேன் நம்ம இந்த ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே சாஃப்டாக அப்படியே ஜில்ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. முக்கியமாக இது ஆர்கானிக் ஆயுர்வேதிக் அப்படின்றனால நல்ல குளிர்ச்சி தர வேண்டிய நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து அதில் சேர்த்துருக்காங்க. ஸோ ஹேருக்கு மட்டும் இல்லை, உடம்புக்குமே அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தருது. அதுக்கப்புறம் ஜபா புஷ் ஹேர் கிளென்சர். ஸோ என்னடா இது ஜபா புஷ் அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன். பார்த்தா ஹைபிஸ்கஸ் தான். ஸோ இந்த ஹேர் கிளென்சர் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் இதில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லை. இது பார்க்கவே வந்து ஒரு ரீத்தா இல்லைனா ஒரு ஷியக்காவை வந்து கசக்கி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்குது. அண்ட் இதை தேய்ச்சோன்னா நுரையெல்லாம் வராது. பிகாஸ் இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கெமிக்கலுமே அவங்க ஆட் பண்ணல. ஓவரால் வந்து நான் அதை அப்ளை பண்ணும் போது, இதை யூஸ் பண்ணும் போது வந்து எனக்கு ஹேர் பிரேக்கேஜோ இல்லை ஹேர் ஃபாலோ வந்து இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிருக்கனாலையும் இந்த ஹேர் மாஸ்க் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்துச்சு. இப்போ பொதுவாக வந்து ஒரு 100 முடி உதிரும் அப்படின்னா குளிக்கும் போது, இப்போ வந்து ஒரு 30 ஹேர் ஃபால் அந்த மாதிரி தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக 0 அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் ஒரு 30% தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹேர் கண்டிஷ்னர். எக்ஸ்ட்ரீம்லி நான் வந்து இதை பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக் ஆனேன். பிகாஸ் யூஸ்வலாக இருக்கிற ஹேர் கண்டிஷ்னர்ஸ், இந்த எமாலுவன்ஸ் அது இதுன்னு ஆட் பண்ணியிருக்கிற ஹேர் கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்கியாக இருக்கும், அந்த சிலிக்கான் பேஸ் இருக்கும். இது இருக்கிறனாலே வந்து அது ஆர்டிஃபிஷியலாகவே முடிய வந்து இந்த மாதிரி பண்ணிடும். பட் வந்து இதில் அந்த மாதிரியான எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. இதில் ஒன்ஸ் அகெயின் வந்து ஹைபிஸ்கஸ் இருக்கிறனாலையும் வேறு நல்ல ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறனாலையும் இது வந்து நேச்சுரலாக ஒரு ஆர்கானிக் ஹோம்மேட் ப்ராடக்டில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் உங்களுக்கு வருமோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ தட் வே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. பிகாஸ் எல்லா டைமும் நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எடுக்க முடியாது. பட் இது வந்து உண்மையிலே ஹேர் நான் இன்றைக்கி அதான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக வைக்கிறதுக்கு இந்த கண்டிஷ்னர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹோல் ரேஞ்ச்லேயுமே வந்து நிறையா ரோஸ்மெரி, ஜெரானியம் ஆயில் இந்த மாதிரியான நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கிறனால ஒரு நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஒரு ஆயுர்வேதிக் ஸ்பா ஃபீலிங்குமே இதில் இருக்குது. ஸோ தட் வே எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பா வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் வேணும் தலை குளிச்சதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரேஞ்சஸை வந்து ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும், இந்த
ப்ராடக்ட்ஸை சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக வாங்குங்க. அண்ட் இந்த கூப்பன் கோடு அந்த லிங்க்கில் தான் அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 35% வந்து உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதோட ரேஞ்சஸோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா $599, $499, $599. ஸோ 35% கிட்ட டிஸ்கவுண்ட் அப்படின்றப்போ இந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு ஒரு $430 இந்த மாதிரி ரேஞ்சஸில் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, which is a good deal. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம்